காணும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆரோவில் அருகே மஞ்சு விரட்டு நிகழ்வு நடைபெற்றது. இதில் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரத்திற்கு அருகே உள்ளது குயிலாப்பாளையம் கிராமம். இந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காணும் பொங்கல் தினத்தன்று மஞ்சு விரட்டு உற்சாகமாக நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் வழக்கம் போல் அங்குள்ள எல்லைப்பிடாரி அம்மன் ஆலயம் அருகே உள்ள மந்தைவெளி திடலில் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. குயிலாப்பாளையம், ஆரோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் மாடுகளை குளிப்பாட்டி விதவிதமாக அலங்கரித்துக் கொண்டு வந்தனர். இந்த நிகழ்ச்சிக்காக எல்லைப்பிடாரி அம்மன் உற்சவ மூர்த்தி விசேஷ அலங்காரத்துடன் மந்தைவெளி திடலுக்கு எழுந்தருளினார். அங்கு அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் எலுமிச்சை பழங்கள், வாழைப்பழங்களை வீசி எறிந்தனர். அதனை அங்கு கூடியிருந்த மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்தனர். தொடர்ந்து பகல் 12 மணி அளவில் அதிர்வேட்டுகள் முழங்க மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி துவங்கியது. அப்பொழுது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மாடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் விரட்டிவிட்டனர். இதனால் சீறி பாய்ந்த மாடுகளை இளைஞர்களும் சிறுவர்களும் உற்சாகத்துடன் விரட்டி சென்றனர். அப்பொழுது விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த மாங்காய், புலி, வாழை போன்றவற்றை சூறை விட்டு மகிழ்ந்தனர். வெளிநாட்டினர் இந்த மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் புதுச்சேரி, திண்டிவனம் மற்றும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காளைகள் சீறி பாய்ந்ததை பார்த்து ரசித்தனர். மேலும் ஆரோவில் சர்வதேச நகரத்தை சேர்ந்த வெளிநாட்டினர் பலரும் தமிழர்களின் பாரம்பரியம் உடையான வேட்டி சட்டை அணிந்தும் சேலைகள் உடித்தும் வந்து மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். இதனால் மஞ்சு விரட்டு விழா களை கட்டியது.